ஓம் சாந்தி 25/4/2025 காலை முரளி. முரளியின் சாரம். பாபா சொல்கிறார், இனிமையான குழந்தைகளே, பாபாவின் ஸ்ரீமத் உங்களை சதா சுகம் நிறைந்தவர்களாக ஆக்கக்கூடியது. அதனால் தேகதாரிகளின் வழிமுறையை விட்டுவிட்டு ஒரு தந்தையின் ஸ்ரீமத் படி நடந்து செல்லுங்கள். கேள்வி: எந்த குழந்தைகளின் புத்தி அலைவதிலிருந்து இதுவரையிலும் கூட நிற்காமல் உள்ளது? பதில்: யாருக்கு உயர்ந்தவரிலும் உயர்ந்த தந்தையின் வழி அல்லது ஈஸ்வரிய வழியின் மீது நம்பிக்கை இல்லையோ அவர்களின் புத்தி அலைவதிலிருந்து இதுவரையிலும் கூட நிற்கவில்லை. தந்தை மீது முழு நம்பிக்கை இல்லாத காரணத்தால் இரண்டு பக்கமும் அவர்கள் கால் வைக்கிறார்கள். பக்தி, கங்கா ஸ்நானம் முதலியவற்றையும் செய்வார்கள். அத்துடன் தந்தையின் வழிப்படியும் நடப்பார்கள். அத்தகைய குழந்தைகளின் நிலைமை என்னவாகும்? அவர்கள் ஸ்ரீமத் படி முழுமையாக நடப்பதில்லை. அதனால் அடி வாங்குகின்றனர். பாடல்: இந்த பாவமான உலகிலிருந்து எங்களை அழைத்துச் செல்லுங்கள். ஓம் சாந்தி. குழந்தைகள், இந்த பக்தர்களின் பாடலை கேட்டீர்கள். இப்போது நீங்கள் அதுபோல் சொல்வதில்லை. நீங்கள் அறிவீர்கள், நமக்கு உயர்ந்ததிலும் உயர்ந்த பகவான் கிடைத்துள்ளார். அவர் ஒருவர்தான் உயர்ந்ததிலும் உயர்ந்தவர் ஆவார். மற்றபடி இந்த சமயம் மனிதர்கள் அனைவருமே மிக மிக தாழ்ந்தவர்கள். உயர்ந்தவரிலும் உயர்ந்த மனிதர்களாக பாரதத்தில் இந்த தேவி தேவதைகள்தான் இருந்தனர். அவர்களுடைய மகிமையை சர்வகுண சம்பன்னம் என்றெல்லாம் பாடுகிறோம். இந்த தேவதைகளை இவ்வளவு உயர்ந்தவர்களாக யார் ஆக்கினார்கள் என்று இப்போது மனிதர்களுக்கு இது தெரியாது. இப்போதோ முற்றிலும் தூய்மையற்றவர்களாக ஆகிவிட்டுள்ளனர். பாபா உயர்ந்ததிலும் உயர்ந்தவர் ஆவார். சாது, சந்நியாசிகள் அனைவரும் அதற்கான சாதனை செய்கின்றனர். இப்படிப்பட்ட சாதுக்களின் பின்னால் மனிதர்கள் அரை கல்பமாக அலைந்து வந்துள்ளனர். பாபா வந்துவிட்டார். நாம் பாபாவிடம் செல்கிறோம் என்று இப்போது நீங்கள் அறிவீர்கள். அவர் நமக்கு ஸ்ரீமத் கொடுத்து சிரேஷ்டத்திலும் சிரேஷ்டமானவர்களாக சதா சுகமானவர்களாக ஆக்குகின்றார். ராவணனின் வழிப்படி நீங்கள் எவ்வளவு கீழான புத்தி உள்ளவர்களாக ஆகிவிட்டீர்கள். இப்போது நீங்கள் வேறு யாருடைய வழிமுறைப்படியும் நடக்காதீர்கள். பதீத பாவனரான தந்தையாகிய என்னை அழைத்தீர்கள். பிறகும் கூட மூழ்கடிப்பவர்களின் பின்னால் ஏன் செல்கிறீர்கள்? ஒரே ஒரு வழிமுறையை விட்டுவிட்டு அநேகரிடம் போய் ஏன் அடி வாங்குகிறீர்கள்? அநேக குழந்தைகள் ஞானத்தையும் கேட்டுக்கொண்டே இருப்பார்கள். பிறகு போய் கங்கா ஸ்நானமும் செய்வார்கள். குருமார்களிடமும் செல்வார்கள். பாபா சொல்கின்றார், அந்த கங்கை ஒன்றும் பதீத பாவனி அல்ல. பிறகும் நீங்கள் மனிதர்களின் வழிப்படி போய் ஸ்நானம் முதலியவற்றை செய்வீர்களானால் உயர்ந்ததிலும் உயர்ந்த தந்தையாகிய எனது வழிமுறையில் கூட நம்பிக்கை இல்லை என்று பாபா சொல்வார். ஒரு பக்கம் உள்ளது ஈஸ்வரிய வழி, மறுபக்கம் உள்ளது அசுர வழி. அவர்களின் நிலைமை என்னவாகும்? இரண்டு பக்கமும் கால் வைத்தால் தொடர்பு அறுந்து போகும். பாபா மீதும் முழு நிச்சயம் வைப்பதில்லை. பாபா, நாங்கள் உங்களுடையவர்கள், உங்களுடைய ஸ்ரீமத்தினால் நாங்கள் சிரேஷ்டமானவராக ஆவோம் என்று சொல்லவும் செய்கின்றனர். நாம் உயர்ந்தவரிலும் உயர்ந்த பாபாவின் வழிமுறைப்படி நம்முடைய அடியை எடுத்து வைக்க வேண்டும். சாந்திதாமம் சுகதாமத்தின் எஜமானராக பாபாதான் ஆக்குவார். பிறகு பாபா சொல்கின்றார், யாருடைய சரீரத்தினுள் நான் பிரவேசம் செய்திருக்கிறேனோ அவரோ 12 குருமார்களை வைத்திருந்தார். பிறகும் தமோ பிரதானமாகத்தான் ஆகியுள்ளார். எந்த ஒரு பயனும் இல்லை. இப்போது பாபா கிடைத்துள்ளார் என்றால் அனைத்தையும் விட்டுவிட்டார். உயர்ந்தவரிலும் உயர்ந்த பாபா கிடைத்துள்ளார். பாபா சொல்லி இருக்கின்றார், தீயதை கேட்காதீர்கள், தீயதை பார்க்காதீர்கள், தீயதை பேசாதீர்கள் என்று. ஆனால் மனிதர்கள் முற்றிலும் தூய்மையற்ற தமோ பிரதானமான புத்தி உள்ளவர்கள். இங்கேயும் கூட அநேகம் பேர் உள்ளனர். ஸ்ரீமத் படி நடக்க முடிவதில்லை. அதற்கு சக்தி இல்லை. மாயை அடி கொடுத்து கொண்டே இருக்கிறது. ஏனென்றால் ராவணன் என்றால் விரோதி, ராமர் என்றால் நண்பர்.
சிலர் ராமர் என்கின்றனர், சிலர் சிவன் என்கின்றனர். உண்மையான பெயர் சிவபாபா. நான் புனர்ஜென்மத்தில் வருவதில்லை. டிராமாவில் எனக்கு சிவன் என்றுதான் பெயர் வைக்கப்பட்டுள்ளது. ஒரு பொருளுக்கு 10 பெயர்கள் வைப்பதால் மனிதர்கள் குழம்பி போயுள்ளனர். யாருக்கு என்ன தோன்றுகிறதோ பெயர் வைத்துவிட்டனர். உண்மையில் எனது பெயர் சிவன் என்பதாகும். நான் இந்த பிரம்மாவின் சரீரத்தில் பிரவேசமாகின்றேன். நல்லது. தாரணைக்கான முக்கியமான சாரம். 1. உனது எனது என்ற சிந்தனைகளை விட்டுவிட்டு தன்னை போல் பிறரை ஆக்கக்கூடிய சேவை செய்ய வேண்டும். ஒரு பாபா சொல்வதை மட்டுமே கேட்க வேண்டும். பாபாவை மட்டுமே நினைக்க வேண்டும். பலவிதமான கலப்படமான நினைவு செய்பவராக ஆகக்கூடாது. 2. தனது நன்மைக்காக உணவு மற்றும் பானத்தின் பத்தியத்தை மிகவும் வைக்க வேண்டும். நான் பேராசைக்காரனாக இல்லைதானே? மாயை என்னை தலைகீழான காரியம் எதையும் செய்ய வைக்கவில்லைதானே? இவ்வாறெல்லாம் தன்னைத்தானே சோதித்து கொள்ள வேண்டும். வரதானம். நிர்ணயிக்கும் சக்தி மற்றும் கட்டுப்படுத்தும் சக்தியின் மூலம் சதா வெற்றிமூர்த்தி ஆகுக. விளக்கம். எந்த ஒரு லௌகீகமான மற்றும் அலௌகிகமான காரியத்தில் வெற்றி அடைய வேண்டும் என்றால் விசேஷமாக கட்டுப்படுத்தும் சக்தி, கண்ட்ரோலிங் பவர், மற்றும் நிர்ணயம் செய்யக்கூடிய, முடிவெடுக்கக்கூடிய சக்தி, அதாவது ஜட்ஜ்மெண்ட் பவர், இவை இரண்டும் அவசியமாக தேவைப்படுகிறது. ஏனெனில் எந்த ஒரு ஆத்மாவும் உங்களது தொடர்பில் வருகிறதென்றால் இவருக்கு என்ன அவசியமாக தேவைப்படுகிறது என்பதை முதலில் நிர்ணயம் செய்ய வேண்டியிருக்கிறது. நாடி பார்த்து கண்டறிந்து அவரது விருப்பத்தின்படி அவரை திருப்தி செய்வது மற்றும் தனது கட்டுப்படுத்தும் சக்தியின் மூலம் மற்றவர்கள் மீதும் தனது ஆடாத மனநிலையின் தாக்கத்தை ஏற்படுத்துவது, இந்த 2 சக்திகளும் சேவைக்களத்தில் வெற்றி மூர்த்தியாக ஒருவரை ஆக்கிவிடுகிறது. ஸ்லோகன். சர்வசக்திவானை துணைவராக ஆக்கிக் கொண்டால் மாயை காகித புலியாகிவிடும். நல்லது. இனிமையிலும் இனிமையான, வெகு காலம் கழித்து காணாமல் போய் மீண்டும் தேடி கண்டெடுக்கப்பட்டுள்ள செல்லமான குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமான பாப்தாதாவின் அன்பான நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் நமஸ்காரம். அவ்யக்த சமிக்கை. இணைந்த ரூபத்தின் நினைவின் மூலம் சதா வெற்றி பெறுபவர் ஆகுங்கள். சேவையின் களத்தில் தன்மீதும் மற்றும் சேவையிலும் வரக்கூடிய விதவிதமான தடைகள், அதற்கான காரணமும் இதுதான். தன்னை வெறும் சேவாதாரி என்றுதான் புரிந்து கொள்ளுகிறீர்கள். ஆனால் நான் ஈஸ்வரிய சேவாதாரி. வெறும் சேவையில் மட்டும் அல்ல, இறை சேவையிலே இருக்கின்றேன். இந்த நினைவில் இருப்பதன் மூலம் நினைவு மற்றும் சேவை தானாகவே இணைந்த ரூபமாக ஆகிவிடும். நல்லது. ஓம் சாந்தி.